வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 6. மெக்கின்சியின் தோளில் உற்சாக ரத்தம் பொங்கிக் கொண்டிருக்க, டாக்டர் மாரிசனை கூப்பிடுங்கள். மாரிசனையா? இந்த வேளையிலா? இல்லை, பாதிரியை கூப்பிட்டு வாருங்கள். செத்து கொண்டிருக்கிறான். அதற்குள் பிரார்த்தனையாவது? அடையா, நான் செத்து போகவில்லை என்றான் மெக்கின்சி சிரமத்துடன். தொடர்ந்து, அவனை பிடித்து தண்டிக்கும் வரை சாக மாட்டேன். எடி எடி என்று விசித்தாள் எமிலி. எமிலி, நீ வீட்டுக்கு போ. என்னை பற்றி கவலைப்படாதே. என்னை கொல்வது அவ்வளவு சுலபம் அல்ல. எடி, நீ எவ்வளவு தைரியமானவன். ஐ லவ் யூ. அவள் ஆடை திட்டு திட்டாக நிறம் மாறியிருந்தது. எமிலி, அந்த வார்த்தை போதும் எனக்கு. வேறு சிகிச்சை வேண்டாம். ஒதுங்கு ஒதுங்கு, கர்னல் வருகிறார். கர்னல் நீல் அவர்களை அணுக கூட்டத்தின் வட்டம் சிதைந்தது. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். யாராவது டாக்டருக்கு சென்றிருக்கார்களா? எட்வர்ட், என்ன ஆயிற்று? யார் இதை செய்தது? ஒரு கருப்பன் என்றான் மெக்கின்சி. எழுந்திருக்க முற்பட்டான். எழுந்திருக்காதே ஆஷ்லி, சீக்கிரம் வண்டி கொண்டு வர சொல். அடடா, மிகுந்த இரத்த சேதம். விருந்து மாளிகைக்குள் ஒருவன் நுழைந்து தாக்கும் வரை காவலாளர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா? எல்லோரையும் நீக்கிவிடு. அவனை பிடித்தாயிற்றா? சார், ஆள் போயிருக்கிறது. தப்பி விட்டானா? வெட்கம், அவமானம். ஓடி போய் விட்டான். பேஷ், இராணுவத்தை சிறப்பாக நடத்துகிறோம். மேஜர் வில்லியம்ஸ், காலைக்குள் அவனை பிடித்தாக வேண்டும். அவனை என்னிடம் கொண்டு வந்து நிறுத்தியாக வேண்டும். வட்டாரம் முழுவதையும் தேடுங்கள். மெட்ராஸ் இராணுவம் முழுவதையும் பயன்படுத்துங்கள். முகத்தை யாராவது பார்த்தார்களா? அந்த கரிய முகங்களிலிருந்து அடையாளம் சொல்வார்களா? என்னால் முடியும் என்றான் மெக்கின்சி. இரத்த சேதத்தினால் இப்போது மயக்கம் அவனை தொட்டு கொண்டிருந்தது. நீ உன்னை பார்த்துக்கொள். சார், அவன் அகப்படும் வரை நான் சாக மாட்டேன். உன்னை யார் சாகவிடப் போகிறார்கள்? மெக்கின்சியின் கை கர்னல் நீலின் கரத்தை வலுவாக பற்றி அழுத்திவிட்டு தளர்ந்தது. மயங்கிவிட்டான். என் சிறந்த ஆபீசர்களில் ஒருவன் கோழைத்தனமாக தாக்கப்பட்டிருக்கிறான். பார்த்து கொண்டிருந்தீர்களா? வெட்கமில்லை? போங்கள், ஏதாவது செய்யுங்கள். அவன் இருப்பிடத்தை தகவல் சொல்கிறவனுக்கு பரிசு கொடுங்கள். பிடிக்காமல் என் கண் முன் வந்து நிற்காதீர்கள். பிடித்து விசாரித்து தண்டனை கொடுத்து அவன் தூக்கில் தொங்குவதை எனக்கு காட்டுங்கள். ஒழியுங்கள். ட்ரெலப், வா, இவனை தூக்கு. மெக்கின்சியின் தலை தொங்கி மூச்சு லேசாகி கொண்டிருந்தது. சார், இவனை தாக்கியவன் எந்த கிராமத்தை சேர்ந்தவன் என்பது எனக்கு தெரியும். அதெல்லாம் அப்புறம். முதலில் இவனை நேரந்தாழ்த்தாமல் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல். என்னை விற்று போவு என்றான் முத்துக்குமரன். நான் போறேன். என்னால உங்களுக்கு எல்லாம் பேராபத்து. பூஞ்சோலை அவனை கண்கொட்டாமல் பார்த்தாள். எங்கேயா போவ? எங்கேயோ போறேன். கிராமத்துக்கே திரும்பி போறேன். சற்று நேரம் கழித்து, அங்க போக மாட்டேன். அந்த பயலை இன்னும் தீக்கலையே. அது வரைக்கும் பட்டணத்தில் இருந்துதான் ஆவணும். கழுத்தில் பட்டிருக்க வேண்டிய வெட்டு தோல்ல விழுந்துருச்சு. இத பாரு. பார்த்தான். அவள் பெரிய விழிகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தாழ்ந்தான். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்லை, தெளிவாதான் இருக்கேன். பளிச்சுன்னு இருக்குது. முக்கா பாகம் என் அப்பா கழுத்தை அந்த பாவி வெட்டினான் பாரு. என் கண் முன்னால தண்ணீன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு செத்தாரு பாரு. தெளிவா இருக்குது. நான் உங்க கூட வந்ததே அதுக்குத்தான்னு சொன்னேன்ல. தடவையே முடிச்சிருக்கணும். அடுத்த தடவை தப்பு வரக்கூடாது. ஒரு முறை தப்பிச்சிட்ட, அடுத்த முறை ஆப்டுக்கிடுவ. பரவாயில்லை. இனிமே அவங்க கிட்ட போயிட முடியுமா? எத்தனை ஆளு பட, நடு ராத்திரியில எத்தனை பேரு நாயும் குதிரையுமா வந்தாங்க. எத்தனை காவல், எத்தனை ஆயுதம். உண்டி ஆளு இதையெல்லாம் மீறி சமாளிக்க போறியா? முடியுமா? இத பாரு, நீ பகல் வெளிச்சத்துல வெளியே உலாத்த முடியாது. அப்ப நான் இப்பவே போய் எங்காவது மறைஞ்சிக்கிறேன். அதையே தான் நான் சொல்றேன். மறைறதுக்கு இப்போதைக்கு இந்த இடத்த விட்டா பத்திரமான இடம் கிடையாது உனக்கு. எப்படி? ஒரு முறை இங்க வந்து தேடிட்டு போயிட்டாங்க.
திரும்ப வரமாட்டாங்க. அவன் யோசித்தான். அது கூட சரிதான். இதை பாரு, நீ இப்போதைக்கு அவனை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் கொஞ்சம் நாளைக்காவது மறைஞ்சிருந்து தான் ஆவணும். பேசாம பீப்பாக்குள்ள போய் பதுங்கிக்க. நான் சோறு தண்ணி கொண்டாரேன். போ, கூடாரத்துக்குள்ள போய் படு என்று அவனை தோளில் பிடித்து தள்ளினாள். முத்துக்குமரன் தனக்குள் அவனை கொல்லணும் என்று சொல்லிக்கொண்டே செலுத்தப்பட்டான். புலம்பாதே வா. அவர்கள் சென்றதும் செடிகள் சிலிர்த்து கொள்ள ராக்கன் வெளிப்பட்டான். இரு இரு, அப்படியா சேதி, எங்க போற நீ? ராக்கன் எதிரே வெள்ளைப்பட்டணத்தை பார்த்தான். இருந்த இடத்திலிருந்தே தலைகீழாக குதிக்க வல்ல ராக்கன், ஒற்றை கம்பியில் நடக்க வல்ல ராக்கன் ஒரு சிக்கல் இல்லாத மனிதன். அவன் உணர்ச்சிகள் அத்தனையும் ஆதாரமானவை. பசி, ஆசை, சந்தோஷம், கோபம், பயம். பசி பூஞ்சோலையின் கண்களின் கனவு சுனைகளுக்கு. ஆசை பூஞ்சோலையை பார்த்தால். சந்தோஷம் பூஞ்சோலை திரும்பி பார்த்தால். திரும்பி பார்க்காவிட்டால் கோபம். பயம் பூஞ்சோலையை பிரிந்து விடுவோமோ என்று நினைத்தாள். அந்த பயத்தின் போது உடலை வருத்தி கொண்டு பயிற்சி செய்துவிட்டு வியர்வை வெள்ளத்தில் அந்த பயத்தை கரைத்துவிட்டு மறுபடி ஆசைப்படுவான். வித்தையின் போது அவளை தொடலாம் என்று அடுத்த எதிர்பார்ப்பில் உயிர் வாழ்வான். ராக்கனுக்கு இப்போது புதுசாக ஒரு உணர்ச்சி பட்டியலில் சேர்ந்து கொண்டு விட்டது. பொறாமை. சிலம்பக்காரனை நடுராத்திரியில கூட்டி வச்சு இந்த பேச்சு பேசுறியே, எத்தினி நாளுக்கு நானும் நீயும் நிலாவும் தனியா இருந்திருக்கோம். பரிவா ஒரு வார்த்தை தாத்தா கிட்ட பேசி முடிச்சாச்சு. அவ சரின்னா பந்தக்கால் நற்ற வேண்டியதுதான். கூட்டத்தில் தீர்மானமாக திருப்பி திருப்பி பூவு என்னதுதான், பூவு எனக்குத்தான்னு ராக்கனுக்கு தான் முடிஞ்சு போன விஷயம். ஆட்டுக்கிடா, கோழி, காராம்பசு எல்லாம் வாங்கி வச்சு வெளியில ஓலை பண்ணி வச்சு தை மாசத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிற விஷயம். இப்பவே போய் அவர்களை எழுப்பி கேட்டுலாமா? வேண்டாம், வேற ஒரு காரியம் செஞ்சு போடலாம். அவனை மறைச்சு தானே வைக்க போற, பீப்பாக்குள்ள தானே, விடுறதுக்குள்ள அவங்க கிட்ட சொல்லி போட்டு வந்துடலாம். ராக்கன் தீர்மானித்து மைதானத்தில் நடந்தான். இந்த வழியாத்தான் போனாங்க, அங்கிட்டு தான் எங்கேயாவது தேடிக்கிட்டு இருப்பாங்க. குறுக்கு பாதையில நதியை கடந்து மைதானத்தில் ஓடிப்போய் அவங்களை சந்திச்சிடலாம். ராக்கன் சிறுத்தை புலி போல சரவென்று ஓடினான். உள்ளே விளக்கை காட்டினாள். சரியா, படுத்துரு. விளக்கின் மஞ்சள் நாக்கின் நடனத்தில் பூஞ்சோலையின் வதனம் தங்க மாற்றம் கண்டிருந்தது. உதடுகள் நிழல்களின் அழுத்தத்தால் இன்னும் பெரிதாக தெரிந்தன. என்னைய அப்படி பார்க்குற? நீ என் கையை எடுத்து மார்ல வச்சுக்கிட்டது இன்னும் என் மார்ல அடிச்சுக்குது. சிப்பாய்ங்க உன் பொட்டியை திறந்தபோது என் மார் அடிச்சுக்க ஆரம்பிச்சது. இன்னும் ஓயலை. சத்தியம் பண்ணி கொடுக்கறியா? மறுபடி வச்சு காட்டுறேன். என்னது? இனிமே வெள்ளைக்காரன் சோழிக்கு போறதில்லைன்னுட்டு சத்தியம் பண்ணி கொடு. இன்னும் ஒரே ஒரு முறை. பாரியா, என்ன முழுசா பாரியா. நான் வேணுமா உனக்கு? வேணும்தான். ஆசைதானே? ஆமா. ராக்கன் குறுக்கு வழியில் நதியை கடந்து சலசலக்கும் போது தூரத்தில் கீறலாக நகர்ந்து கொண்டிருந்த ஒளி பந்தங்களை கவனித்தான். அதோ போயிட்டு இருக்காங்க, ஓடி போனா புடிச்சிடலாம். பூஞ்சோலை முத்துக்குமரனின் கையை கோத்து கொண்டு மற்ற கையால் அவன் மார்பில் எழுதினாள். கதவு கணக்கா இருக்குது, 2 ஆள் படுக்கலாம் போல. என்னை தொட்டு பாரு என்றாள். சூடா இருக்குது. எதனால? உன் மேல ஆசையில. ராக்கன் இறைக்க ஓடினான். நாய்களின் குரைப்பு கேட்டது. ஐயா, ஐயாமாரே, துரமாரே என்று இங்கிருந்தே கத்த ஆரம்பித்தான். எங்க கூட்டத்துல கல்யாணம் நல்லா செஞ்சு தருவாங்க. தாத்தா என் கல்யாணத்துக்காக 10 ஆட்டுக்கிடா, 20 கோழி,
ம், அப்புறம் பொட்டி நிறைய வளை, அதில் ஒன்று வெள்ளி சோடி, அப்புறம் காராம்பசு எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. பட்டு நூல் சேலை 2 வச்சிருக்கேன். தை மாசம் பிறக்க போகுது. எஜமானரே, எஜமானரே என்று ராக்கன் வீறிட்டு கொண்டு ஓடினான். நாயை பிடிச்சிக்கோங்க, அவுத்து விட்டுடாதீங்க, நான் செய்தி சொல்ல வந்திருக்கேன். நான் தான் ராக்கன், அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். ஜான், ஸ்டாப், சம்மன் தேர். ஒரு கணம் வஞ்சங்கள் எல்லாம் பஞ்சாய் பறந்திட அவள் முகத்தில் கை வைத்து நிமிர்த்தினான் முத்துக்குமரன். அவள் விழிகள் அவன் மேல் நீந்தின, உதடுகள் பிரிந்தன, பற்களும் தெரிந்தன. விரலை லேசாக கடித்தாள். சி, எச்சி. யார் நீ? நான் ராக்கன். அந்த ஆளு அங்க இருக்கான், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் சொன்னதா சொல்லிடாதீங்க, கூட்டத்தில் கொன்னு போட்டுருவாங்க. உன்னை நான் மனசால அப்பவே கட்டிக்கிட்டேயா. கமான் ஜான். பூஞ்சோலை, இருங்க இருங்க, நீங்க என் பின்னாடி வர வேண்டாம், நான் திரும்பி போயிடுறேன். நான் அங்க இல்லைன்னு என் மேல சந்தேகப்படுவாங்க, என்னை கூட்டத்தை விட்டு விலக்கிடுவாங்க. நான் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, சத்தம் போடாம வாங்க, விளக்கில்லாம வாங்க. கூட்டமா வந்தா தப்பிச்சு போயிடுவான். ஜான், இட்ஸ் அ ட்ராப். பொய் சொல்ற? சத்தியமா சத்தியமா இல்லை, என்ன சுட்டு போடுங்க. விளக்க அணைச்சிரவா? இருட்டில் அவள் மார்பின் மேல் முகத்தை வைத்து அழுத்தினான். இது பாரியா, நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா வச்சுக்கோ. தன் உடைகளை மெல்ல அவன் நீக்குவதை அவள் தடுக்கவில்லை. அங்கெல்லாம் தொடாதையா, நான் முன்னாடி ஓடி போயிடுறேன், நீங்க கொஞ்சம் விட்டுட்டு பரவு வாங்க. ராக்கன் குறுக்கு வழியில் கூடாரங்களை நோக்கி ஓடினான். சத்தம் போடாதே, முத்தம் கொடுப்பேன். கத்துக்கிட்டியே, இப்போ சொல்லு, என்ன உனக்கு நான் வேணுமா? வேணும் வேணும். அப்போ வெள்ளைக்காரனை மற. பூஞ்சோலை, எனக்கு நீயும் வேணும், வெள்ளைக்காரனையும் பழி தீர்க்கணும். தத். அவனை ஒரே தள்ளாக தள்ளி சடக்கென்று எழுந்து, உனக்கு விவஸ்தையே கிடையாதுயா, செத்து ஒளி. எனக்கு என்ன ஆச்சு? படு, பேசாம படு, நான் போறேன் என்று உடைகளை சரி செய்து கொண்டு கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாள். பூஞ்சோலை, சத்தம் வரக்கூடாது, காலையில எங்கனாச்சும் போயிரு. அவன் பதிலுக்கு காத்திராமல் இருட்டில் எதிரே தன் கூடாரத்தை நோக்கி நடந்தாள். ஆலரவம் கேட்டது. யாரு என்றாள். பதில் இல்லை. யாரது சொல்லு, இப்போ எல்லோரையும் எழுப்பிடுவேன். இருட்டு, நான் தான் பூவு என்றது. யாரு? ராக்கனா? என்ன இந்நேரத்தில்? பவுரு சரியில்லை, முழிப்பு கண்டுருச்சு, ஒதுங்கிட்டு வரேன். ஏய் ராக்கா, என்ன? இங்க வா, கிட்ட வா. என்ன பூவு? நிலா வெளிச்சத்தில் ராக்கன் பெரிசாக இரைப்புடன் மூச்சு விடுவதையும் அவன் உடல் பூராவும் வியர்வையில் குளித்திருப்பதையும் பூஞ்சோலை பார்த்தாள். இத்துடன் 6வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 7வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.